கண்ணியமானவர்களே, பணமே இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களா? இன்னும் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் உங்களுடைய கையில் அந்த பணம் நிற்பதில்லையா? கவலையை விடுங்கள். ஒரே வாரத்தில் உங்களை மிகப்பெரிய பணக்காரராக மாற்றக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதாரபூர்வமாக சொன்ன இன்னும் ஒரு சஹாபியினுடைய வாழ்வில் மிகப்பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தந்த ஒரு அற்புதமான சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சூறாவானது நீங்கள் எவ்வளவு பெரிய ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய கடனில் இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை லட்சம் கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு சூறா உங்களினுடைய பண பிரச்சனை அனைத்தையும் நீக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான குர்ஆனிலேயே மனிதர்களுக்கென்று அதிகமாக பணத்தையும் அதிகமாக செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு சூறாவை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரே ஒரு சூறாவை நீங்கள் பிடித்து கொண்டால் போதும், அல்லாஹு தாலா உங்களை மிகப்பெரிய பணக்காரராக மாற்றுவதை யாராலுமே தடுக்க முடியாது. அல்லாஹு தாலா உங்களை மிகப்பெரிய உச்சத்தை அடைய வச்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு சூறா தான். இன்னும் பல சஹாபாக்கள் அவர்களினுடைய வணிக ரீதியாகவும் அவர்களினுடைய வியாபார ரீதியாகவும் இன்னும் அவர்களினுடைய உழைப்பின் ரீதியாகவும் அவங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைந்ததற்கு இந்த ஒரு சூறாவும் ஒரு காரணம் என்று பல சஹாபாக்கள் ஆதாரபூர்வமாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க பல கிதாபுகளில். அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் இந்த ஒரே ஒரு சூறா. நபியவர்களே சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு சூறா யார் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் தொடர்படியாக இந்த மகரீபு தொழுகைக்கு பின்பு ஓதுறாரோ, மகரீபுடைய நேரத்தில் யார் ஓதுறாரோ அவர் மரணிக்கக்கூடிய கடைசி நாள் வரை அல்லாஹ் அவரினுடைய கடன் பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவருக்கு வறுமையே இல்லாத வாழ்க்கையை தருவதோடு அவரினுடைய செல்வத்தில் அல்லாஹ் தாலா அதிகமான பரக்கத்தை தர்றான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக முஸ்லிம், இன்னும் திர்மிதி, இன்னும் இப்னு மாஜா இது போன்ற பல ஆதாரபூர்வமான பெரும் பெரும் ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவாகப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூறா தான். இந்த ஒரே ஒரு சூறா போதும் நம்மினுடைய லட்சியங்கள், நம்மினுடைய எல்லா கனவுகளையும் இந்த ஒரு சூறா நிறைவேற்றி தரும். இந்த ஒரு சூறாவினுடைய ஒரு பெனிஃபிட்டே என்னன்னு கேட்டால் 3 விஷயங்களை தருது. ஒன்று, நம்மினுடைய செல்வத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய வைக்குது, செல்வத்தில் பரக்கத்தை தருது. ரெண்டாவது, நம்மினுடைய கடன் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு சூறா நீக்கி தருது. மூன்றாவதாக, நம்ம எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் இந்த ஒரு சூறா நம்மை மிகப்பெரிய பணக்காரராக மாற்றுது. நம்ம பாட்டம்லேருந்து இந்த ஒரு சூறா நம்மளை டாப்பில் கொண்டு போய் வைக்கும். ரொம்ப அடித்தட்டில் இருக்கிறோம். எந்த அளவிற்குன்னு சொன்னால், இப்போ ஸ்கூல் திறக்க போகிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குவதற்கு கூட பணம் இல்லாமல், தன்னுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு கூட அவர்களுக்கு பேக், இன்னும் அவர்களுக்கு போடக்கூடிய உடை, இன்னும் அவர்களுக்கென்று நோட் புக்ஸ், இது போன்ற இந்த திங்ஸ் கூட வாங்க முடியாத அளவிற்கு பணம் இல்லாவிட்டாலும் சரி, இன்னும் எந்த அளவிற்குன்னு சொன்னால், ஒரு பிடித்த உணவை சாப்பிடுவதற்கு, காய்கறி வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் ஒரு பரம ஏழையில் ரொம்பவும் அடித்தட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு சூறா ஒரு கூரை வீட்டில் உட்காந்து நீங்கள் ஓதினாலும் போதும், அந்த கூரை வீட்டை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய மாளிகையாக மாற்றி தருவான். அப்படிப்பட்ட ரொம்பவும் பவர்ஃபுல்லான குர்ஆன்லேயே இந்த ஒரு சூறாக்குன்னு சொல்லி ஒரு தனி இடத்தை கொடுத்துருக்காங்க சஹாபாக்கள். அது எந்த மாதிரியான இடம்னா, செல்வம், இன்னும் பணம், இன்னும் ரிஸ்கில் அபிவிருத்தி அப்படின்னா இந்த ஒரு சூறா தான் அப்படின்னு சஹாபாக்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு சூறா. இந்த ஒரே ஒரு சூறாவை எந்த நேரத்தில் ஓதணும்னா, நீங்கள் வளமையாக ஒரே ஒரு வாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் செஞ்சால் போதும், நீங்கள் மரணிக்கும் வரை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தில் பரக்கத்தை தருவான், வறுமையை நீக்குவான், உங்களினுடைய கடன் பிரச்சனையை நீக்குவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் நாம் சொல்வது போன்று ஒரு வாரம் இந்த ஒரு சூறாவை கண்டினியூஸாக விடாமல் தொடர்படியாக நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா போதும், அல்லாஹ் தஆலா உங்களை பணக்காரராக மாற்றுவதை யாராலுமே தடுக்க முடியாது. ஏன், உங்களாலே நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. எப்படி அல்லாஹ் தஆலா இவ்வளோ செல்வத்தை தர்றான், நம்ம எவ்வளவு தான் செலவு செஞ்சாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் குறையவே மாட்டுதே, என்ன காரணம்? இந்த ஒரு சூறாவை ஓதுறதுனாலையோ அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ காய்ச்சல் அடிக்குது அல்லது தலைவலிக்குது,
இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மாத்திரையை போட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம மாத்திரை போட்டனால இப்போ கொஞ்சம் லைட்டாக காய்ச்சல் குறைஞ்சிருக்குது, இப்போ மாத்திரை போட்டனால கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நமக்கு தலைவலி குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அது போன்று தான் நீங்கள் இந்த ஒரு சூறாவை இன்று ஓத தொடங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்கள் 2 நாட்களில் யோசிப்பீங்க, இந்த சூறாவை நம்ம ஓதுனதுனால தான் அல்லாஹு தாலா நமக்கு செல்வங்களை வாரி வழங்குறானோ, நம்மினுடைய கடனை அல்லாஹு தாலா ஒன்று ஒன்றா அடைக்கிறானோ, நம்மினுடைய ரிஸ்கில் அல்லாஹு தாலா அபிவிருத்தி ஏற்படுத்துகிறானோ அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணுவீங்க, நீங்களே யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட உடனடியாக உங்களுக்கு பலனை பெற்றுத்தரக்கூடிய, உடனடி பண கஷ்டத்தை நீக்கித்தரக்கூடிய, இன்னும் உங்களினுடைய கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை அனைத்தையும் நீக்கி தரக்கூடிய ஒரு சூறா. இந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா, குர்ஆனிலேயே 56வது சூறாவாக இருக்கக்கூடிய, இன்னும் சொர்க்கங்கள் நரகங்களை பற்றி, இன்னும் மறுமை வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக விவரிக்கக்கூடிய, இன்னும் எந்தளவிற்குன்னு சொன்னால் இந்த ஒரு சூறா பல நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் ஓதப்பட்ட, இன்னும் நபி அவங்க மரணிக்கக்கூடிய கடைசி 2 நாட்களுக்கு முன் வரை மகரீபுக்கு பின் தொடர்படியாக ஓதிய, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தந்த ஒரு சூறா தான் சூரா வாக்கியா. இந்த சூறாவினுடைய மகத்துவம் என்பது நம்ம கேட்கும்போது தெரியாது. இந்த ஒரு சூறாவை நம்ம ஓத ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் பல மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும், பல மேஜிக் மிராக்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவிற்கு இந்த ஒரு சூறா ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த சூறாவினுடைய தமிழ், இன்னும் இதனுடைய பொருளோடு நான் அந்த லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரீப்லேருந்து இந்த ஒரு சூறா ஓத தொடங்குங்க. இன்னும் இந்த ஒரு சூறாவிற்கு ஒரு பலனை கண்ட ஒரு சஹாபி, எப்படின்னு சொன்னால், அந்த சஹாபி மரண தருவாயில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அந்த 5 பெண் பிள்ளைகள் நிக்கா ஆகாமல் இருக்கிறாங்க. இப்போ எல்லா சஹாபாக்களும் இவர் மரணிக்க போகிறாரே, இப்னு மசூத் மரணிக்க போகிறாரே, கடைசி சக்கராத்தில் இருக்கிறாரே, 5 பெண் பிள்ளைகள் வேறு இருக்காங்களே, எப்படி நிக்கா செய்வாங்க, எப்படி இவர்களினுடைய குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, இப்னு மசூதே, பைத்துல் மால் இருக்குது, அந்த பைத்துல் மால்லேருந்து பணத்தை உங்களுக்கு நான் எடுத்து தரவா, உங்களினுடைய பிள்ளைகளுக்கு நிக்கா செய்வதற்கு நீங்கள் வச்சுக்கங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த சூறாவை நம்பிக்கை வச்சு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நபி அவங்க எனக்கு ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க, அந்த சூறாவை ஓதுனா அல்லாஹ் அவர்களினுடைய கடன், அவர்களினுடைய செல்வம், அவர்களினுடைய வறுமைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் அவங்கள பார்த்துக்கொள்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரசூலுல்லாஹ் எனக்கு சூறாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த சூறாவை என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், இவங்க பணம்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர்களை மரணித்த பிறகு சில நாட்கள் கழித்து அந்த 5 பெண் பிள்ளைகளையுமே 5 நாட்டினுடைய கவர்னர்கள், இன்னும் 5 நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள் அந்த 5 பெண்களையுமே நிக்கா முடித்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் கடனில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இன்னும் ரொம்பவும் ஏழ்மையான நிலையில் இருக்கவங்க, ரொம்பவும் பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்தே ஓத தொடங்க. யாரெல்லாம் இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஓதுறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பணத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை தருவதோடு அவர்களினுடைய ஏழ்மை நிலை, இன்னும் அவர்களினுடைய வறுமை நிலையை நீக்கி அவர்களினுடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழியச் செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.